தலை இல்லாமல் உடம்பு மட்டும் இருந்தால் அதை முண்டோன்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே ஒரு பொம்மையாக இருந்தா. வேர்ல்ட் வார் 2 டைமில் பில்லி பூத்துங்கிற ஒரு அமெரிக்கன் பிரிசனர் அங்கே இருக்க குழந்தைங்களையும் அங்கே இருக்கவங்களையும் என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக ஜெர்மன் நியூஸ் பேப்பரையும் அங்கே கிடச்ச கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்டையும் வச்சு ரெடி பண்ண பொம்மை தான் மிஸ்டர் ஃப்ரிட்ஸ். இந்த பொம்மைக்கு எந்த ஒரு உடலும் கிடையாது. ஆக்சுவலி இட்ஸ் அ பப்பட். இதுக்கு நீளமாக கிழிஞ்சு ரத்தம் சொட்டுற மாதிரி ஒரு வாயும், எப்போவுமே ஈனு சிரிக்கிற மாதிரி காமிக்கிற ஒரு பல்லும், முட்டை முட்டை கண்ணும் மட்டும்தான் இருக்கும். பெருசாக அடர்த்தியாக வரைஞ்ச மாதிரி ஒரு புருவம், மொட்டை தலை, இப்படி தான் பார்க்க இந்த மிஸ்டர் ஃப்ரிட்ஸ் இருப்பார். இதோட ஓனரான பில்லி பூத் அவரோட விடுதலைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பிரிசன்லேயே இறந்து போகிறாரு. இவர் இறந்து போனதுக்கப்புறம் இந்த பொம்மை இவரோட ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கப்படுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது ஒரு கடைக்காரரோட கைக்கு மாற்றப்படுது. ஆனால் அந்த கடைக்காரர் நோட் பண்ண ஒரு விஷயம், மூடி வச்சுட்டு போகிற மிஸ்டர் ஃப்ரிட்ஸோட கண்ணாடி பாக்ஸ் காலையில் ஆனால் கதவு திறந்துருக்கு. இந்த மாதிரி இன்னும் சில அமானுஷ்யமான முகாசேவுகளை நோட் பண்ண அவர் ஃப்ரிட்ஸை யார்கிட்டயாவது கொடுத்தா போதும்னு சொல்லி மைக்கேல் டைமண்ட்னு சொல்கிற ஒரு கலெக்டர் கிட்ட இலவசமாகவே இந்த பொம்மையை தள்ளி விட்டுறாரு. ஒரு நார்மல் டால் தான் நினச்சி மைக்கிளும் வச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் போக போக தான் இதோட பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்கு. இதோட முகத்தோட ஷேப் மாறுறதுக்கு, கண்ணாடி பாக்ஸ் தானா திறக்கிறது, இதெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கேமராவில் ரெக்கார்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ரெக்கார்டிங்ஸ்லாம் இந்த வீடியோட கடைசியில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்துட்டு போங்க. அண்ட் ஐம் கைரா, திஸ் இஸ் கைரா FM. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஸ் மாதிரி பேரநார்மல் டால்ஸ் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டை மறக்காமல் டேக் பண்ணிடுங்க. பாய்.